ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பெருகட்டும். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய மனதை எந்தவிதமான தீய எண்ணங்களும் உலகாயுத ஆசைகளும் கள்ளக்கபடங்களும் இல்லாமல் தூய்மையாக வைத்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய சவாலாகும். அலைபாயும் மனதை அடக்கி அதில் இருக்கும் அழுக்குகளை நீக்கி பக்தி பேரானந்தத்தில் ஆழ்த்தும் உன்னதமான பதிகம் இது. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 94வது பாடல் நம் மனநிலை முற்றிலும் தூய்மை அடைந்து அன்னையின் அன்பில் நாம் எப்படி நம்மை மறந்து திளைக்கலாம் என்பதை விவரிக்கும் ஒரு உன்னத பக்தி பிரகடன பாடலாகும். வாருங்கள் பாடலை பார்ப்போம். விரும்பித் தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவரென்றால் அபிராமி சமயம் நன்றே. அதாவது, அன்னை அபிராமியை மனதார விரும்பி வழிபடும் அவளுடைய தூய்மையான அடியவர்கள் பக்தி பெருக்கால் கண்கள் நனைந்து கண்ணீர் பெருக உடம்பெல்லாம் மெய் சிலிர்த்து உரோமங்கள் சிலிர்க்க உள்ளுக்குள் கட்டுக்கடங்காமல் ததும்பும் பேரானந்த வெள்ளமாய் மாறி உலக சிந்தனைகள் யாவையும் கடந்து தங்களை மறந்த நிலையில் தேனை குடித்த வண்டானது அந்த இன்பத்தில் மயங்கி கிடப்பது போல அன்னையின் அருள் தேனை பருகி பக்தி பரவசத்தால் வாய் குளறி வார்த்தைகள் தடுமாறி உலகத்தார் பார்வையில் அபிராமி பித்தர்கள் என்று சொல்லும்படி மாறுவார்கள் என்றால் அந்த பேரானந்தத்தை தரும் இந்த அபிராமி சமயம் எத்தனை சிறந்தது! சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் அன்னை அபிராமியின் அடியவர்கள் எப்படிப்பட்ட உன்னத நிலையை அடைவார்கள் என்பதை பட்டர் தன் சொந்த அனுபவத்தின் மூலம் இப்பாடலில் வெளிப்படுத்துகிறார். அன்னையை தொழும் பக்தர்களின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகும், உடல் சிலிர்க்கும். அவர்கள் உலக பற்றுகள் மறந்து அன்னை காட்டும் ஆன்மீக பேரொளியில் திளைப்பார்கள். தேன் குடித்த வண்டை போல அவளது அருகில் மயங்கி வார்த்தைகள் தடுமாறி உலகத்தாரின் பார்வையில் அவர்கள் பக்தி பித்தர்களாக காட்சியளிப்பார்கள். அப்படிப்பட்ட பேரானந்த நிலையை தரும் இந்த அபிராமி வழிபாடு உலகிலேயே மிக உன்னதமானது என்று பட்டர் நெகிழ்கிறார். இப்பாடலை துதிப்போர்க்கு மன அழுத்தம் கவலைகள் நீங்கி மனம் பனி போல் தூய்மையடையும் என்பது இப்பாடலின் தத்துவமாகும். பாராயணம் செய்யும் முறை: வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை அல்லது பௌர்ணமி தினங்களில் பாராயணம் செய்ய தொடங்கலாம். மன அமைதி மற்றும் மன தூய்மை பெற நினைப்பவர்கள் அதிகாலை வேளையிலோ அல்லது மாலை விளக்கேற்றும் நேரத்திலோ பூஜை அறையில் அமர்ந்து ஓதுவது விசேஷம். மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி சாந்த குணமும் மன தூய்மையும் உண்டாக இப்பாடலை தினமும் 11 முறை, 27 முறை அல்லது 108 முறை மனமுருகி பாராயணம் செய்ய வேண்டும். அன்னை தன் இதயத்தை தூய்மைப்படுத்துகிறாள் என்று முழுமையான சரணாகதி உணர்வோடும் உலக எண்ணங்களை விடுத்து அவளது பாதங்களில் மனமுருகியும் ஓத வேண்டும். மன தூய்மை மற்றும் தூய்மையான பக்தி பரவசத்திற்கான வழிபாடு என்பதால் அன்னைக்கு உகந்த சுத்தமான பசும்பால், பால் பாயாசம் அல்லது நெய் கலந்த பால் சாதம் நைவேத்தியமாக வைக்கலாம். எளிமையாக கற்கண்டு, உலர் திராட்சை, வாழைப்பழங்கள் மற்றும் அன்னைக்கு மிகவும் பிரியமான நறுமணமிக்க மல்லிகை, முல்லை அல்லது வெண்தாமரை மலர்களை சமர்ப்பித்து வழிபடலாம். நேயர்களே, அபிராமி அந்தாதியின் இந்த 94வது பாடலை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு பாராயணம் செய்து வர உங்கள் மனதில் இருக்கும் கோபம், பொறாமை, பேராசை மற்றும் தேவையற்ற கவலைகள் யாவும் அடியோடு நீங்கி மனநிலை ஒரு பச்சிளம் குழந்தையின் மனம் போல் தூய்மையடையும். உங்களுக்குள் ஒரு ஆன்மீக அமைதியும் முகத்தில் ஒரு தெய்வீக பொலிவும் உண்டாகும். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் சிந்தனைகளை நல்வழியில் திருப்பி எக்காலத்திலும் அழியாத பேரானந்தத்தையும் நிம்மதியையும் உங்களுக்கு அனுகிரகம் செய்யும் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 95வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.